ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். நம்ம டேக்குக்காக. என்னடா வர வீடியோ எல்லாம் ரிக்வெஸ்டடுங்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த ரிக்வெஸ்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் பண்ண தான் லேட் பண்ணிட்டேன். ஸோ என்னை மன்னிச்சிடுங்க. ரிக்வெஸ்ட் பண்ண எல்லார்கிட்டேயும் ரொம்ப ரொம்ப சாரி. உங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாம் ஆன் தி வேல இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொடுத்துட்றேன். லேட் பண்ணதுக்கு ரொம்ப 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 சாரி. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்தாலோ ஏதாவது கேட்டுச்சுன்னா அப்படியே அதை கண்டுக்காதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போது இது என்ன ரிக்வெஸ்டட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டேக்கிங் கேர் ஆஃப் மை சிக் பாய் ஃப்ரெண்ட் தான். அதுவும் இல்லாமல் எனக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ ரெண்டுத்தையும் அப்படியே மெர்ஜ் பண்ணி செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஓகேடா, இது ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். ஸோ எல்லோரும் ஒரு இமேஜினேஷனோட வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஹெட்செட் முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. அங்கே சைடில் பால்கனிலேருந்து சன்லைட் மட்டும் ரொம்ப கொஞ்சமாக லைட்டாக வருது. அந்த கர்டன்ஸ் ரொம்ப ஓப்பனில் இல்லை, ஸோ கொஞ்சமாக ஓப்பனில் இருக்கனால ரொம்ப லைட்டாக உள்ளே வருது. அந்த ரூம் ஒரு பேச்சுலர் ரூம் தான். ஸோ பேச்சுலர் ரூம்ங்கிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படியே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. டேபிள்ஸ்லலாம் புக்கு அங்கங்கே, துணி இங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கு. ஸோ இப்படி அந்த லைட்டில் பார்த்தா ஒரு 2 பேர் அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. அதில் ஒரு பர்சனை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம டேவும் ஜங்குக்கும் தான். நம்ம டேவை ஜங்குக்கு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். இப்போது டே சன்ரைஸ் மூஞ்சில் பட்டு அவன் மெதுவாக எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது ஜங்குக்கு பக்கத்தில் பார்த்துட்டு, ஜங்குக் 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 ஆ ஆ பாப்பா பாப்பா என்னாச்சு உனக்கு? கோல்டு எதுவும் அதிகமாகிடுச்சா? ஃபீவர் எதுவும் அதிகமாகிடுச்சா? ஜங்குக் பாப்பா பாப்பா வம்சம் இரு ஜங்குக், நான் சொல்கிறது கேளு. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கா? நான் ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகணும்? ஏய் இல்லைடா. ஏய் பார்த்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ 2 நாளாக நீ இங்கே தான் இருக்க. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஏதாவது ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அதுதான் நானும் சொல்கிறேன், படுத்து ரெஸ்ட் எடு. எதுக்கு பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எந்திரிச்சிட்ருக்க? அது இல்லை, அது ஒன்றும் இல்லை, நீ படு. சரி, நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். நீ நைட்டு வேறு சாப்பிடல. சரி, நான் போய் ஏதாவது உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன். ஜங்குக்கா அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு எதுவும் பசிக்கலை. ஏய் சொல்கிறத கேளு. இல்லை ஜங்குக்கா, சொல்கிறத கேளு, நீ ரெஸ்ட் எடு வரேன். வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எந்திரிச்சு போகிறான். டே அப்படியே படுத்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு போயிட்டு டேக்காக சாப்பிட்றதுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரான். செஞ்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா டே நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அவன் அப்படியே எழுப்பாமல் சாப்பாடு அப்படியே ஓரமாக வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிறான். அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப வரும்போது டே அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான், என்ன பாப்பா அதுக்குள்ளே எந்திரிச்சிட்ட, ரெஸ்ட் எடுக்கலையா? இல்லைடா, 2 நாளாக படுத்தே தான் இருக்கேன். ஜஸ்ட் இந்த கோல்டுக்காக நீ என்னென்ன பண்ணுற தெரியுமா? அதான் எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். ஏய் ரெஸ்ட் எடுறா. ஜங்குக்கா ஜஸ்ட் கோல்டு, இதுக்காக ஏன் இப்படி பண்ணுற? ஜஸ்ட் கோல்டா? உனக்கு ஃபீவர் இருக்குடா. ஏய் அது லைட்டாக தான்டா இருக்குது, ஒரு டேப்லெட் போட்டால் போயிடும். அது கொஞ்சமோ அதிகமோ ஃபீவர் கோல்டு 2 ஒரே டைமில் இருக்குது. லூசா நீ? ரெஸ்ட் எடு. இரு ஃபஸ்ட்டு சாப்பிட்ரு. எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு சாப்பிட பிடிக்கல. டேங், நீ நைட்டும் சாப்பிடல இப்போயும் சாப்பிட்லன்னா எப்படி? இரு, நான் உனக்கு கொஞ்சமாக ஊட்டி விட்றேன், சாப்பிட்டுட்டு நீ படு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அதை டே பார்த்துட்டு, ஜங்குக்கா என்ன ஹாட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க? அதுவா, நான் முன்னாடியே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படியும் நீ தூங்கியிருப்பேன்னு தெரியும், அப்படியே கொண்டு வந்து வச்சா ஆறி போயிடும்ல. ஸோ அதான் ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நேரம் சூடாக இருக்கும். இப்போ சூடாக தான் இருக்குது.
நீ சாப்பிடு. எனக்கு சூடாக வேண்டாமே. சூடாக வேண்டாமா? சரி நான் ஊதி தரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஊதி ஊதி கொடுக்குறான். டேயாங்கும் அப்படியே அவனோட பப்பீஸ் வச்சுக்கிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கான். அவன் அதை பார்த்துட்டு, ஏன்டா அப்படி பார்க்குற? ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா, பிடிக்கலையா? இல்லை ஜங்குக்கா, எனக்கு தானே முடியல. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? என்னால் என்னை பார்த்துக்க முடியும். நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, அட்லீஸ்ட் எங்கேயாவது ரெஸ்ட் எடு. நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? கஷ்டப்படுறேண்ணா? யார் சொன்னா? நான் கஷ்டப்படுறேன்ட்டு சொல்லவே இல்லையே. நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் என்ன பண்ணுறது? ஜங்குக்கா, உன் கண்ணை பாரு, அதில் தூக்கமே இல்லை. நீ 2 நாளாக தூங்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்க. டேய், நான் நல்லா தாண்டா தூங்குறேன். கிழிச்ச. ஏய் ஆமாம், அப்புறம் என்ன? நான் நைட்லாம் பார்த்தேன். நீ எனக்கு கோல்டு இருக்கா இல்லையா, ஃபீவர் இருக்கா இல்லையான்னு நைட் ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமாம், நீ பண்ணிகிட்டே இருந்த. ஏண்டா என்ன தானே செக் பண்ணுற, எனக்கு தெரியாதா? அடப்பாவி, தெரிஞ்சிட்டே தான் படுத்திருந்தியா? ஆமாம், அப்புறம் நீ எந்திரிச்சா நீ அதுக்கு வேற பயப்படுவ. ஏன் எந்திரிச்சிட்ட, தூக்கம் வரலையான்னு சொல்லிட்டு. நான் எந்திரிக்கலன்னா கூட நீ தூங்கிடுவேன். நான் எந்திரிச்சேன்னா நீ சுத்தமாக தூங்க மாட்டேன். அதான் நான் எந்திரிக்கல. நல்ல பிளான் தான். நீ அதெல்லாம் சொன்னது போதும். சரி இந்த சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். டேங், முடியாது. நீ என் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்ல, நான் வேணா சாப்பிட்றேன். இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸை திருப்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு, சரிடா, நான் அவன் கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். இப்போ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடு, நானும் அவன் கூட படுத்து தூங்குறேன். ஆஹா, ஏன் கூட படுத்து தூங்காத, நீ பக்கத்து ரூமில் போய் படுத்து தூங்கு. ஏன்? இப்போ தான் நீ ரெஸ்ட் எடுன, அப்புறம் அவன் கூட படுத்து தூங்கக்கூடாதுங்கிற? ஜங்குக்கா, எனக்கே ஃபீவர் இருக்குது. அப்புறம் உனக்கும் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ போய் அந்த ரூமில் படு. அப்படியா? அப்படி ஒன்றும் எனக்கு ரெஸ்ட் தேவையில்ல, நான் இங்கே இருக்கேன். ஜங்குக்கா, ஏன்டா அப்படி பண்ணுற? ஆமாம், நீங்கள் தனியாக படுத்துருப்ப, நாங்கள் போய் தனியாக படுத்துருக்கணுமா? ரெஸ்ட் எடுக்கிறேன்னா நானும் இங்கே உன் கூடயே படுத்து தூங்குறேன் அப்படின்னா ஓகே, இல்லைன்னு வை, நான் தூங்க மாட்டேன். ஏய் ப்ளீஸ்டா, சொல்கிறது புரிஞ்சுக்கோ. சீஸ்னல் ஃபீவராக இருந்தால் என்ன பண்ணுவ? ஜஸ்ட் நார்மல்னா கூட ஓகே. சீஸ்னல் ஃபீவர்லாம் போகுமா? நீயே யோசிச்சு பாரு. அதுதான் நானும் சொல்கிறேன், சீஸ்னல் ஃபீவர்லாம் போகுமா? யாராவது பார்த்துக்கணும். நீ பாட்டுக்கு என்ன போய் அங்கே படுத்துக்கோன்னா உனக்கு இங்கே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் வேணால் ஃபோன் பண்ணுறேன். எது, பக்கத்து ரூமுக்கு காலா? அது உனக்கு இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு விருப்பம் இல்லைல்ல, விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். அப்படி நான் சொல்லலாம். அப்போ நானும் உன் கூடயே தூங்குறேன். ஏன் ஜங்குக்கா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் மட்டுமா? நீ தான் பிடிவாதம் பிடிக்கிற. சரிடா சரி, உனக்கு என்ன? என் கூட தானே படுத்து தூங்கணும். எனக்கு நீ தூங்கணும், அவ்வளோதான். இங்கே படுத்து தூங்கு, ஆனால் என்கிட்ட வரக்கூடாது. வாய்ப்பே இல்லை. ஏண்டா? சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு படுக்கணும். என்னது? இங்கே பார், இதுக்கு மேலே நீ ஏதாவது சொல்லிட்டே இருந்தானா நான் சாப்பிட மாட்டேன், பார்த்துக்கோ. சரி சரி சாப்பிடு, பார்த்துக்கலாம் அதெல்லாம். இல்லை முடியாது. சாப்பிட்றா, கண்டிப்பாக படுத்து தூங்குவல்ல? தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திருப்பி டேக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். டேவும் அதை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுறான். அவனுக்கு டேப்லெட் போடவே பிடிக்கல. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் வாயில் போட்டு திணிக்காத குறையா மாத்திரையை போட்டு விடுறான். அது ரொம்ப கஷ்டப்பட்டு மூஞ்செல்லாம் எங்கெங்கேயோ திருப்பி அதை முழுங்குறான். அவனுக்கு செம்மையாக கசக்குது. அவன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே மெதுவாக போய் டேவோட லிப்ஸில் குட்டியாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு, பாப்பாவுக்கு கசக்குதா? சரி, இனிமேல் கசக்காது, நீங்கள் படுத்து தூங்குங்க. நீ என் கூட தூங்குறது தானே சொன்னேன். இருடா, இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். இல்லை நீ அதை அப்புறமா வச்சுக்கோ. இல்லைடா, திரும்ப சாப்பிட்றதுக்கு திங்ஸ்லாம் வேணும்ல, கழுவி வச்சுட்டு வந்துடுறேன்.
அப்போ பார்த்தனா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். சரியா? சீக்கிரம் வா. வந்துடுறேன். நான் தூங்க மாட்டேன், வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். ஜங்குக்கு போகிறதையே பார்த்துட்டு அப்படியே பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்கான். இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரூமுக்கு தான் வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா நல்லா அசந்து தூங்கிட்டான். அவன் போகும்போது உட்காந்துருந்தான் அதே போஸில் உட்காந்துட்டு நல்லா தூங்கிட்டான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து தூங்க மாட்டேன், வெயிட் பண்ணுவேன் சொல்லிவிட்டு எப்படி தூங்குறான் பாரு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அவனோட செஸ்ஸில் எடுத்து படுக்க வச்சுட்டு அவனும் படுத்துட்டு டேவை நல்லா ஹக் பண்ணிட்டு அவன் தூங்குறான். ஜங்குக்கு ஹக் பண்ண உடனே இன்னும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு தூங்குறான். 2 பேருமே இப்படி நல்லா கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான். எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்படி அவனே செம்ம டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கோட சின்னில் ஒரு குட்டி கிஸ் கொடுத்துட்டு எப்படி தூங்குறான்னு 2 நாளாக தூங்கலை. வீட்டுக்கு போடானாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஜஸ்ட் கோல்ட் அண்ட் ஃபீவருக்காக இவ்வளோவா? கடவுளே, இந்த குட்டி பிள்ளைய நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. பாருங்கள் எப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கான்ட்டு. விட்டா எங்கேயாவது ஓடிடு வேணாம். ஏன்டா ஏன் இவ்வளோ பாசம் காட்டுற? என்னால் முடியலை ஜங்குக்கா. சத்தியமாக இந்த அளவுக்கு பாசம் எனக்கு வேறு எங்கேயுமே கிடைச்சதில்லை. ஜங்குக்கா I love you. I love you so much. I love you too, Dayang. Sorry. நீ தூங்கு. சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டே ஜங்குக்கு அப்படியே தூக்கத்துலேயே பேசிகிட்டு இருக்கான். ஐயோ போச்சு, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப படுத்து தூங்குறான். 2 பேரும் இப்போ ரொம்ப நல்லா தூங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக்கு ஏதோ டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறான். என்னடான்னு கண்ணு முழிச்சு பார்த்தா சைடில் தான் ஒரு மாதிரி ரொம்ப ஷிவர் ஆகுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா டேவோட பாடி செம்ம ஹீட்டாக இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி பயமே வந்துடுது. செம்மையாக ஷேக் ஆகிட்டுருக்கான். இப்போது ஜங்குக்கு தான் பாப்பா இங்கே பாரு என்ன பாரு. ஜங்குக்கா என்னாச்சு? ஜங்குக்கா எனக்கு ரொம்ப குளிருது, கிட்ட வாயேன், எனக்கு குளிருது. இங்கே பாரு ஒன்றும் இல்லை லைட்டாக வாய் மட்டும் தர, நான் டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் தர. வேணாம் ஜங்குக்கா, நீ இங்கே இரு. இல்லைடா நான் எங்கேயும் போகல, நான் டெம்பரேச்சர் மட்டும் பார்க்குறேன். பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை செம்ம டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிறான்ட்டே. ஜங்குக்குனால் அங்கேருந்து நகரம் கூட முடியல. அவனோட செஸ்ட்டில் தலை வச்சுட்டு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். ஜங்குக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு தெர்மாமீட்டர் எடுத்துடுறான். டேக்கு வச்சுட்டு செக் பண்ணுறான். பார்த்தா ரொம்ப ஹையாக இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்து ஒரு மாதிரி பயமாகுது. அதை பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் பாப்பா இங்கே பாரு ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டல் போவோமா? வேணாம் ஜங்குக்கா, ஹாஸ்பிட்டல் வேணாம், எனக்கு வேணாம், நான் வரமாட்டேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் நல்லா ஹக் பண்ணிட்டு, இல்லை பாப்பா ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குடா, அப்புறம் கஷ்டம், நீ வா நம்ம போவோம், உனக்கு ஊசி போட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். வேணாம் ஜங்குக்கா ப்ளீஸ், நான் வரல, வேணாம் நம்ம போவேணாம். இல்லைடா நான் சொல்கிறது, வேணாம் நம்ம இன்னைக்கு நைட்டு பார்த்துட்டு மார்னிங் போல் போகலாமே, ப்ளீஸ் வேணாம், எனக்கு வேணாம். சரி
நான் நீ சொல்கிறத கேட்குறேன். ஆனால் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் உனக்கு ஃபீவர் குறையலன்னா நான் அழைச்சிட்டு போயிடுவேன். ஓகேவா? வேணாம். டேய், அப்போ இப்பயே கிளம்பு. இல்லை இல்லை, நாளைக்கு மார்னிங் பார்த்துட்டு போகலாம். சரி இரு, நான் உனக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரேன். வேணாம், நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு. எனக்கு ரொம்ப குளிருது. என்னை இப்படி ஹக் பண்ணிக்கோ, டைட்டா, இன்னும் டைட்டா, நல்லா நல்லா ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு டே சொல்லிட்டு ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்குனால ப்ரீத் கூட பண்ண முடியல. பட் இருந்தாலும் டேவை நல்லா ஹக் பண்ணிட்டு அவனை பேட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் டே நல்லா தூங்கிடுறான். டே நல்லா தூங்கின உடனே ஜங்குக்கை கொஞ்சம் லூஸ் பண்ணுறான். அப்படி லூஸ் பண்ண பிறகு ஜங்குக்கு தெரியுது டே வந்து தூங்கிட்டான்னு சொல்லிட்டு. அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கு மெதுவாக எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போயிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஒரு கிளாத்தும் எடுத்துகிட்டு வந்துட்டு டே பாடி ஃபுல்லாக தொடச்சி விடுறான். ஸோ ஃபீவர் கொஞ்சம் குறையிடும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு டேவே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் அப்படியே பார்த்துட்டு உட்காந்து அதே போஸில் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறான். அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கத்தில் எந்திரிச்சிடுறான். பார்த்தா அவன் அப்படியே உட்காந்தபடியே தூங்கிட்டான். ஸோ திரும்பவும் டேவை செக் பண்ணிட்டு ஜங்குக் திரும்பவும் அதே மாதிரி பாடி ஃபுல்லாக தொடச்சி விடுறான். இதே மாதிரி ஒரு 4-5 வாட்டி அவன் அந்த நைட்டு ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கான். ஃபீவர் குறையட்டும்னு சொல்லிட்டு. ஜங்குக் ஃபுல்லாக தூங்கவே இல்லை, அவன் சாப்பிடவும் இல்லை. இப்படியே டேவை ஃபுல்லாக பார்த்துக்கிறான். ஏர்லி மார்னிங் போல் டே தூங்கிட்டு இருக்கும்போதே ஜங்குக் பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிடுது. அவன் தூக்கத்திலேயே ஜங்குக்கா பாப்பா இங்கே தான் இருக்கேன், இரு வரேன். ஜங்குக்கா வந்துட்டேன். என்னாச்சு? எங்கே போனேன்? எனக்கு தூக்கம் வருது. என் பக்கத்தில் இரு. பக்கத்தில் தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தேவை நல்லா ஹக் பண்ணிட்டு அவன் அப்படியே தூங்கிடுறான். ஸோ அப்படியே தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே காலையிலையும் ஆகிடுது. ஒரு 8 o'clock போல் ஜங்குக் தான் திரும்பவும் எந்திரிக்கிறான். அவனுக்கு ஒரு சைடு பாடி ஃபுல்லாக ஹீட்டாக ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தா அந்த சைடு தான் டே படுத்திருக்கான். டேக்கு இன்னுமே ஃபீவர் குறையல. ஸோ ஜங்குக் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். இப்போது அவன் டேவை மெதுவாக எழுப்புறான். பட் அவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. ஸோ ஜங்குக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலான்னு போகிறான். இப்போ ஜங்குக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்க சவுண்ட் கேட்டு டே தான் எந்திரிக்கிறான். டே எந்திரிச்சு பார்த்துட்டு எங்கடா போனான் இவங்கிற மாதிரி தேடிட்டுருக்கான். ஜங்குக்கும் கரெக்டாக வெளியே வந்துடுறான். அவன் வெளியே வந்துட்டு டே முழிச்சிருக்கதை பார்த்துட்டு, பாப்பா முழிச்சிட்டியா? சரி வா, ரெடியாகு, ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல்? ஜங்குக், நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல. ஏய், என்ன சொன்னேன்? ஃபீவர் குறைஞ்சா தானே வேண்டான்னு சொன்னேன். உன் ஃபீவர் எப்படி இருக்குது தெரியுமா? நீ படுத்திருந்த இடம்லாம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு அந்த பெட்டை விட்டு எந்திரி. ஜங்குக் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் வேணாம், ஊசி போடுவாங்க ஜங்குக், வேணாம். ஊசிலாம் போட மாட்டாங்க, வா நம்ம போவோம். வேணாம். நீ சொன்னால் கேட்க மாட்ட, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நேராக டேக்கிட்ட போகிறான். டேக்கிட்ட போயிட்டு அவனை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அங்கே ரூம்லேருந்து வெளியே வரான். அவன் வரும்போதே டே செம்மையாக காலை போட்டு தட்டுன்னு தட்டுறான். நடக்க விட மாட்டேங்கிறான். அப்படி ஆடுறான். அவன் தூக்கி வச்சுருக்கும்போது டே அப்படியே கத்திக்கிட்டு வேற வரான். ஜங்குக்கா என்னை விடு, ஜங்குக்கா விட்றா, விட்றா, கொலகார என்னை விட்றா, என்னை ஊசி போட்டு கொல்ல பார்க்குறியா? முடியாது, நான் வரமாட்டேன், என்னை விட்றா, ஐயோ என்னை யாராவது காப்பாற்றுங்க, நான் வரமாட்டேன், என்னை விட்றா, என்னை இறக்கி விட்றா. கதவுல இருந்து கையெடு, என்னை விட்றா, நான் வரமாட்டேன். இப்போ நீ கையை எடுக்கிறியா இல்லை என்ன பண்ண போகிற? ஜங்குக்கா ப்ளீஸ் தான், வேணாம், நான் வச்சுட்டு போவாத, நான் வரமாட்டேன், ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் வேணாம். சின்ன குழந்த மாதிரி பண்ணாத. நீ அந்த கதவுலேருந்து கையெடு, நம்ம போவோம். வேணாம், நான் வரமாட்டேன், ஊசி போடுவாங்க. சொரதைக்கில் கையெடு. இழுக்காத கை.
டே என்னை விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டே போட்டு அடின்னு அடிக்கிறான். பட் ஜங்குக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம அவன் பாட்டுக்கும் டேவை அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அவன் நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். டே நான் வரவே மாட்டேன்னு காரில் உட்காந்துட்டு அலப்பறை பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே டேவை தூக்கிறதுக்காக வரான். அவன் வரும்போது டே அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர் பிடிச்சி கடிச்சிடுறான். செம்மையாக கடிச்சிடுறான். ஜங்குக்கு வலி தாங்க முடியாமல் டேங் என்ன பண்ணுற? நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன், போ, நான் வரமாட்டேன், போ. டே சின்ன பிள்ளையா நீ? என்கிட்ட வராத, போ, நீ என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாத, என்னை விடு, என்னை விட்டுறா. இங்கே பாரு, என்னை தூக்கிட்டு பண்ணு வச்சுக்கோ, என்னை கடத்திட்டு வரேன்னு சொல்லிடுவேன். என்னை விட்டு விட்டு ஜங்குக்கா, என்னை விடு ஜங்குக்கா அப்படின்னு அழுவுறான். ஜங்குக்கு போடாங்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அவனை பாட்டுக்கு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போன அடுத்த நிமிஷம் டே அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் அவன் ஃபேஸை வச்சு கவர் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, இந்த வயசில் இந்த மாதிரி தூக்கிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருப்பார். ஸோ நேராக அங்கே தான் போகிறான். அங்கே போனால் அவர் எல்லாமே செக் பண்ணிட்டு நார்மல் ஃபீவர் தான், ஒரு ஊசி போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷம் டே என்னது ஊசியா? டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அதெல்லாம் வேணாம் டாக்டர், எனக்கு நார்மல் ஃபீவர் தானே, 2 நாள் சரியாக போயிடும் டாக்டர், ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுங்க, நான் அதையாவது மூழ்கிக்கிறேன், சிரப் அது கூட பரவாயில்ல டாக்டர், ஊசி மட்டும் வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி டாக்டர், நீங்கள் போட்டுருங்க. ஜங்குக்கா என்ன சொல்கிற? ஊசி போட மாட்டாங்க தானே சொல்லி அழைச்சிட்டு வந்தேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன்? டே சொல்கிறத கேளு. ஐயோ என்னை விடுதான், வேணாம் டாக்டர் வேணாம் டாக்டர் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். அந்த டாக்டர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஜங்குக்கையும் பார்க்குறாரு, டேவையும் பார்க்குறாரு, முழிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜங்குக்கு தான் அவன் அப்படி தான் பண்ணுவான். இங்கே இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். வேணாம் அவன் பேச்சு கேட்காதீங்க, நீங்கள் மட்டும் ஊசி போட்டிங்கன்னா நான் கத்திக்கிட்டே இருப்பேன். வேணாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என்னங்க இவர் எப்படி பண்ணுறாரு? அவன் அப்படி தான் டாக்டர், நீங்கள் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ டாக்டருமே இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இங்கே டே தான் ஜங்குக்கு பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு அவன் கையை டேக்கிட்ட நீட்டுறான். அவன் அந்த கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஊசி போட போகிறாங்கன்னு அவன் கண்ணை மூடிக்கிறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ஷன் கிட்ட வர அவன் அப்படியே ஜங்குக்கை எடுத்து அம்மையாக கடிச்சு வச்சிடுறான். ஜங்குக்கு செம்ம பெயின். ஜங்குக்கோட ஹேண்டில் டேவோட பல்லோட அச்சே பதியுது, அந்தளவுக்கு டைட்டாக கடிச்சு வச்சிடுறான். ஜங்குக்கு அவன் வலி தாங்க முடியாமல் அவன் ஒரு பக்கம் கத்த. இங்கே அந்த நர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு டேக்கு ஊசி போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக ஊசி போட்டு முடிக்கிறாங்க. ஊசி போட்டு முடித்த உடனே டே ஜங்குக்கோட கையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு தள்ளுறான். தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வராது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தட்டு மாதிரி எழுந்திரிச்சு அங்கேருந்து வெளியே போகிறான். ஸோ இந்த பக்கம் நான் அந்த டாக்டர், சார் என்ன சார் ஆச்சு, இப்படி கடிச்சிட்டாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், பழகின விஷயந்தான். சரி அவனுக்கு வேறு ஏதாவது மெடிசன்ஸ் கொடுக்கணுமா? ஒரு 2 டேப்லெட்ஸ் தரேன், அதை ஒரு 3 நாள் போடுங்க. அண்ட் இப்போ அந்த போட்ட ஊசி நல்லா தூக்கம் வரும். ஸோ அவரை மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுக்க மட்டும் சொல்லிவிடுங்க. 1 வீக்கு எந்த கோல்டு ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிட வேணாம்னு சொல்லிவிடுங்க. வேறு எதுவும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் போதும். டேப்லெட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது சீக்கிரமாக சரியாயிடும். அப்புறம் உங்களுக்கு கைக்கு இல்லை நான் பார்த்துக்கிறேன். சரி டாக்டர், நான் வரேன், ஃபீஸ் பே பண்ணிட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வெளியே வரான். டே தான் ஜங்குக்கு திட்டிக்கிட்டே அங்கேருந்து நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே வேகமாக ஓடி டே ஷோல்டரில் அப்படியே கை வைக்கிறான். டே அதை ஃபாஸ்ட்டாக தட்டி விட்டுட்டு கையிடுறா திட்டுப்பாலே, என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டல, எனக்கு ஊசி போட்டல, போடா என்கிட்ட வராது, நான் என் வீட்டுக்கு போகிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நடந்து போயிட்டுருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்துட்டு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு பாப்பா நெல்லு, நானும் வரேன், போடா நீ வரவே வேணாம், நீ பண்ணதெல்லாம் போதும், எனக்கு தெரியும் என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டுருக்கான்.
டே இப்போ போயிட்டு ஹாஸ்பிட்டல் வெளியே போய் நின்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் செம்ம பவரு. அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் வேகமாக பின்னாடி வந்து டேவை அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சிட்டு டேவே பார்த்துட்ருக்கான். டே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக்கா என்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ, எனக்கு தூக்கமாக வருது, என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்றான். ஜங்குக்கும் டேவை அப்படியே மெதுவாக அழைச்சிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறான். காரில் உட்கார வச்ச உடனே டே திரும்பவும், ஏய் நான் கூட தான் வரமாட்டேன், என்னை இறக்கி விடு, நான் போகிறேன், நான் இறங்கி போகிறேன், ஏய் விட்றா அண்ணா. சார் இருங்க சார், நீங்கள் ஒன்றும் என் கூட வர வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கேப் டிரைவராக நினச்சிட்டு வாங்க. கேப் டிரைவரா? நான் தான் கேபுக்கு புக் பண்ணவே இல்லையே. நீங்கள் தான் சார் பண்ணீங்க, கிம்டே வாங்கினீங்க தானே? ஆமாம் நான் தான். உங்கள் பேரில் தான் புக் ஆகிருக்கு, உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். என்னையா கரெக்டாக பண்ணிடுவியா? நீ கரெக்டாக பண்ணலன்னு வை, ஜங்குக்கு இருக்கான் தெரியுமா, ஜங்குக் என் ஆள் ஒன்று, அவ்வளோதான் சரியா, போ அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே சாஞ்சு தூங்கிடுறான். இதை ஜங்குக் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருக்கான். இதை ஜங்குக் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சிரிச்சிட்ருக்கான். ஸோ டே அப்படியே நல்லா தூங்கிடுறான். ஜங்குக்கும் அப்படியே மெதுவாக, ரொம்ப மெதுவாக, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி பொறுமையாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். வீட்டில் ரீச் ஆன பிறகு இன்னுமே டே நல்லா தான் தூங்கிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக டேவை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிடுறான். பெட்டில் படுக்க வச்சுட்டு அவனோட ஷூஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு பாடி ஃபுல்லாக தொடச்சி விடுறான். தொடச்சி விட்டதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவன் சுத்தமாக சாப்பிடல. பட் இருந்தாலுமே அப்படியே டே பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறான். நல்லா தூங்கிடுறான். நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜங்குக் வந்து பாதி பெட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கை டே அப்படியே கொஞ்சம் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டில் படுக்க வச்சு பெட்ஷீட் போட்டு விடுறான். பெட்ஷீட் போட்டுட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு குட்டியாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு, சாரி ஜங்குக்கா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கோட வயிறு அப்படியே சத்தம் போடுது, ரொம்ப சத்தம் போடுது. அதை டே பார்த்துட்டு, நினச்சேன்டா சாப்பிட்ருக்கவே மாட்டேன்னு நினச்சேன், பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காக டே போய் ஃபுட் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜங்குக் தான் ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு எந்திரிச்சு பார்க்குறான். பக்கத்தில் பார்த்தா டேவை காணும். அவன் எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து வெளியில் பார்த்தா டே தான் அங்கே என்ன குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே பொறுமையாக போய் டேவை பேக் ஹக் பண்ணிட்டு, என் பாப்பானால கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா, ஊசி போட்டு ஃபீவர் கம்மியான உடனே வந்துட்டான் கிச்சனுக்கு, பாரு எப்படி வேர்க்குதுன்னு, இந்த வேர்வையெல்லாம் இருந்து திரும்ப ஃபீவர் வருதுக்கா, வா நீ கையறா ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்டேன். நானா சாப்பிட்டேனே, கிழிச்ச, நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் வயிறு எப்படி சத்தம் போட்டுச்சு தெரியுமா, ஒரு வாயாதுன்னு சாப்பிட்டியா? நானும் மறந்துட்டேன், நீ எனக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரும்போது. நீ கண்டிப்பாக நேற்று ஃபுல்லாக நீ சாப்பிட்ருக்க மாட்ட, காலையிலேயும் நீ எதுவுமே சாப்பிடல, எப்போ தாண்டா கடைசியாக சாப்பிட்ட? முந்தா நேற்றுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? ஜங்குக், என்னை பார்த்துக்கிட்டா மட்டும் பார்த்தாது, உன்னையும் பார்த்துக்கணும், அப்போ தான் என்னை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கும். ஓ சாரி, இனிமேல் நான் நல்லா பார்த்துக்கிறேன். இப்போ நீ வா, போய் ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் போதும், நீ வா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடு. நான் சாப்பிட்டுக்கிறேன்டா. ஜங்குக், இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை என்ன? சரி சாப்பிட்றேன், போய் பால்கனியில் உட்காரு, வரேன். பால்கனிலையா? அங்கே ஏன் போறியா? இல்லையாடா? இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு நேராக போய் பால்கனியில் உட்காடுறான். டேவும் அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கு கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அதை சாப்பிட்டுட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுட்ருக்கான். ஸோ இப்படியே அவன் சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த வாலில் சாஞ்ச மாதிரி உட்காடுறான்.
டே இப்போ ஜங்குக்கோட லேப்ஸில் போய் உட்காந்துட்டு அவனோட 2 ஹேண்டையும் எடுத்து அவனை ஹக் பண்ண மாதிரி வச்சுக்கிறான். ஹக் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே அவன் வெளியில் சீனரிஸ் பார்த்துட்டே ஜங்குக் மேலே சாஞ்சிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா சொல்கிறா என் பாப்பா, என்னாச்சு? எதுவும் வேணுமா சாப்பிட்றதுக்கு? எனக்கு வேணாம், எனக்கு இது போதும்டா, எனக்கு இது மட்டும் போதும். என்னடா சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு ஜஸ்ட் ஃபீவர் கோல்டுக்கே நீ இவ்வளோ பதற, அதை விட எனக்கு வேறு என்ன வேணும்? பாரு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தான், ஆனால் அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் நான் என்னமோ பண்ணேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன் அதுக்கு முன்னாடி உன்னை பிடிச்சி கடிச்சு வேற வச்சிட்டேன்ல, வலிக்குதா? சாரிடா, சாரி, இங்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து அவன் கடிச்ச இடத்துல முத்தம் கொடுக்குறான். ஸோ இப்போது ஜங்குக் தான், ஆமாட்டான் ரொம்ப வலிக்குது பார், இந்த இடத்துல நீ கடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டரையும் காட்டுறான். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்கேயும் போய் கிஸ் பண்ணிட்டு, சாரிடா, சாரி, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஜங்குக் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாருட்டே, நீ கஷ்டப்படுத்தினலாம் யாரும் இங்கே சொல்லலை, அப்படின்னா சொன்னான்னு வையன் வாயிலே குத்துவேன், நீ யாருக்க போய் முத்தம் கொடுக்குறேன் சரியா? வேறு எவனாவது இருந்திருந்தா இந்நேரம் பல்லெல்லாம் உடஞ்சிருக்கும். இப்போ எனக்கு நீ ரொம்ப முக்கியம், உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணால் போவேன், அது கஷ்டம்லாம் இல்லை, அது என்னோடய லவ், நான் உனக்காக தர லவ் சரியா? திரும்ப இந்த மாதிரி பேசாத. சரி சரி சரி, கோவப்படாத. பேன் எனக்கு கிஸ் பண்ண. ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதா? வேறு யார் கிஸ் பண்ணுவா? ஏ லூஸு, கிஸ் பண்ண ஃபீவர் எதுவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சுன்னா? அப்போ ஜாலி தான், 2 பேரும் ஃபீவரில் கட்டி பிடிச்சிட்டு படுத்துவங்களாம். 2 பேரும் ஃபீவர்லையா? ஏன் நீ திரும்ப அழைச்சிட்டு போய் ஊசி போடுறதுக்கா? போடா திருட்டு பயலே. அப்போ உனக்கு ஊசி போடுறது தான் பயம், எனக்கு ஃபீவர் வந்துடணும். இல்லை, உனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா நான் பார்த்துப்பேன், ஆனால் எனக்கு ஃபீவர் வந்தால் ஊசி போடுவியே, வேணாம் வேணாம், அப்படிலாம் வர வேணாம், எனக்கு ஃபீவர்லாம் வேண்டாம் திரும்ப. ஃபீவர் வேண்டாண்ணா ரெஸ்ட் எடு சரியா? சரியாயிடும். நான் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கேனே, ஒரு வாரமாக நீ இந்த வீட்டை விட்டு என்னை வெளியவே அழைச்சிட்டு போகல. ஏண்டா? இதான் காலைல அழைச்சிட்டு போனேனே, இப்படியே வச்சேன்னு வை, ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு போனானா போடா. சரி சரி, நாளைக்கு அழைச்சிட்டு போகிறேன். உண்மையாவா? ஆமாம். அப்போது வெளியில் வாங்கி தருவியா? முடியவே முடியாது ஜங்குக்கா, ஒரு வாரத்துக்கு உனக்கு அவுட் சைட் ஃபுட் கிடையவே கிடையாது. ஏன்? ஃபீவர் திரும்ப வரணும்னு ஆசையா? இல்லை. அப்போ நோ மீன்ஸ் நோ. ஐயோ, இந்த ஃபீவர் இருக்கே சே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேலே சாஞ்சிட்டு அவன் திரும்பியுமே சீனரிஸ் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே டேவர் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவன் ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே பேட் பண்ணிக்கிட்டோம், அப்படியே லைட்டாக தாளாட்டுற மாதிரி ஆடிக்கிட்டே அப்படியே அந்த சீனரிஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அந்த ஃபீல்ட்லேயே அவன் மெதுவாக தூங்கிடுறான். ஜங்குக்கும் அந்த ஃபீல்ட்லேயே அப்படியே தூங்கிடுறான். ஸோ 2 பேரும் அந்த பால்கனிலே உட்காந்து ஒரு ரொமான்டிக் ஒரு குட்டி நாப் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகேடா, நான் இதோட இந்த வீடியோவை இங்கே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத எப்போதும் போல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ ரிக்வெஸ்ட் பண்ணவங்களும் கீழே வந்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிடுங்க. நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் ஒரு 1 வீக்குக்கு மட்டும் வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கேன். அதனால் கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். 1 வீக் மட்டும் என்ன அப்படியே மன்னிச்சு விட்டுருங்களேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப உங்களுக்காக திரும்பவும் நிறைய வீடியோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பாய்.